ஹாய் guys, வெல்கம் டு பாஷாஸ் வியூ. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மூவி பார்க்க தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா சத்யம் சினிமா. ஆமாங்க, ராயப்பேட்டையில் இருக்க சத்யம் சினிமா தான் வந்திருக்கோம். ஷோ 10:30 ஆரம்பிக்க போகுது, டைம் ஆயிடுச்சு. வாங்க உள்ளே போவோம், படம் பார்த்து எப்படி இருக்குன்றது ரிவ்யூவில் போடுறேன். காய்ஸ், படத்தை பார்த்தாச்சு. குட் பேட் அக்லி. இன்னும் அந்த வைவை விட்டு வெளியே வர முடியல. நேற்று நைட்டு பார்த்தது, காலையில் தான் நான் வீடியோவே எடுக்கிறேன் ரிவ்யூக்கு. படம் பார்த்து முடிச்ச அந்த புளி 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 பாட்டு, எல்லா பாட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். தேட்டர்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அந்த வைப்லேயே இருக்கேன். இன்னமும் அந்த வைப்பு அடங்கலைன்னா பார்த்துக்கோங்க. படம் வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம படம் பா. நான் தேட்டருக்கு விக்ஸெல்லாம் எடுத்துன்னு போயிட்டேன். நான் ஹால்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன் நான். ஆனால் உண்மையாக நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹால்ஸ் வாங்கி தான் போனோம் போல். அந்தளவுக்கு கற்றலாம் நீங்கள். அந்த மாதிரி இருக்குது படம். உங்களுக்கு போர் அடிக்கிறதே தெரியாது. படம் கதை கிதை எமோஷன் எதுவுமே பார்க்காதீங்க நீங்கள். படம் வேறு லெவலு. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும் படம். என்னடா அப்படி செதுக்கியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டைரக்டர் ஆதிக்கு ஒரு சீனும் சுற்றி எடுத்து இந்த மாதிரி செதுக்குன மாதிரி இருக்குங்க. ஒரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது, வேறு லெவலில். படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டான ஸ்பேஸில் அவங்க பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஓப்பனிங் ஷாட்டே பார்த்தீங்கன்னா அந்த பில்டப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த டைட்டில் கார்டை போடுறதுக்கு ஒரு பில்டப் வருது. என்னமா இருக்குங்க. ஐயோ, செம்ம பில்டப் அது. இந்த மாதிரி பில்டப் நம்ம பார்த்தே இல்லை. நம்ம மங்காத்தான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இது அதுக்கும் இது வேறு லெவலு. இது வேறு படம். நீங்கள் கதை இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாக மாசு, என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபன்னு, அந்த மாதிரி வேறு லெவலில் போயிட்டே இருக்குது படமே. உங்களுக்கு படம் போகிற ஸ்பீடே தெரியாது உங்களுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சா போய் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் பாப்கார்னை முடிகிற வரைக்கும் சும்மா படம் முடிகிற வரைக்கும் சும்மா சாப்பிட்லாம்ப்பா பாப்கார்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா ஒரு சீனும் ஐயோ அப்படி இப்படி எடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி ஏன்டா தலையை காட்டல அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் எங்கேயா வச்சுருந்தீங்க இந்த கதைலாம்? இந்த மாதிரி எடுக்கிறது எங்கேயா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இனிமேல்ட்டாவது நம்ம தலை இந்த படத்தை மாதிரியே, அதாவது ஃபன்னாக மாஸாக இதே பேட்டர்னில் கரெக்டாக பண்ணால் பயங்கரமாக இருக்கும். இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கருத்து சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் கருத்து சொல்கிறது, எமோஷனு இருக்கும், அதெல்லாம் தேவை தான். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு தானே ஆசைப்பட்றோம். நம்ம படத்துக்கு போகிறதே இதுக்கு தானே. நம்ம படத்துக்கு போய் தேட்டரில் போய் அழுதுட்டு வரதுக்கு எமோஷன் சீன் வேணுன்றதுக்காக நம்ம படத்துக்கு போகிறோம். போயிட்டு படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோமா, இல்லை நம்மளுக்கே போர் அடிக்குது தனியாக போகிறோமா, போய் பார்க்குறோமா, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரணும் இருக்கு. அந்த மாதிரி இதுவெல்லாம் இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்டர்வல் பிளாக்லாம் மனுஷன் ஒரு பேங்க் மொட்டை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அதெல்லாம் எல்லாம் சிரிக்கிறானுங்க. செம்ம சிரிப்புப்பா. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம். நம்ம தளபதி ரெஃபரன்ஸு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயோயோ ஃபஸ்ட் ஹாஃபே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபுக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். ஐயோயோ என்னப்பா இது, அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் ஏகப்பட்ட சீன்லாம் இருக்குது, இன்னும் பாட்டெல்லாம் நிறைய பாட்டு வர வேண்டியது இருக்குது அப்படிலாம் யோசிக்க வேண்டியதாச்சு. செகண்ட் ஹாஃப் போன ஸ்பீடே தெரில, டப்பு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த புளி பாட்டு பிளேஸ் ஆகுது கரெக்டாக ஒரு இடத்துல. தேட்டரை எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபைட் சீனுக்கு எவனா எந்திரிச்சு ஆடுவானா டான்ஸு? இங்கே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடுறானுங்க, என்ஜாய் பண்ணுறானுங்க, அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணுறானுங்க படத்தை. இதுதான் வேணும் படத்துக்கு, இதுதான் வேணும் ஒரு படத்துக்கு. நம்ம தேட்டருக்கு எதுக்கு போகிறோன்னா படத்துக்கு என்ஜாய் பண்ணணும். நம்ம படம் நம்ம யாரையும் கருத்து சொல்லணும்னு கேட்கல. எல்லாம் நீங்கள் எமோஷனாக நடிங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. எங்களே என்டர்டெயின் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு தான் வரோம், அதுக்கு தான் நம்ம போகிறோமே. ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாருக்கும் அதுதான். இப்போ நீங்கள் கருத்து சொன்னாங்கன்னா, படத்தில் கருத்து சொன்னால் எல்லாம் பாராட்டுறோம், அது வேறு. ஆனால் பேசிக்காக நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகணும். படத்துக்கு நம்ம ஜாலியாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கெலாம் அதுதான் ரீசனே. அதுக்கான எல்லா கேட்டகிரியும் இந்த படம் எல்லா இதுவும் டிக் அடிச்சிச்சு. இந்த படம் சிம்ரன் சீன் படத்தில் வருது. அந்த சிம்ரன் சீன்லாம் சிம்ரன்னு த்ரிஷா அஜித் 3 பேர் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சீனே உங்களுக்கு அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஆக்கிடும். அந்த சீரியஸான டைமில் ஒரு சீன் வரும், சீனே செம்மையாகிடுங்க.
படம் அப்படியே என்ன இங்கே வேறு ஏதோ ஒரு கதை போயிட்டுருக்கு, இங்கே டக்குன்னு வந்து இதை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு தோணும் அந்த டைமில். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜாலியாக நம்ம அஜித்தை வந்து இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஒரு ஜாலியாக ஃபன்னாக இவ்வளோ நாள் வந்து அந்த ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் இது எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் விடாமுயற்சி கூட இப்போ நீங்கள் விடாமுயற்சி படம் எடுத்தீங்கன்னா அது வந்து அஜித் வந்து அந்த விடாமுயற்சி படம் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் விடாமுயற்சி படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சீரியஸான கேரக்டர், அதாவது ஃபன் இருக்காது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது முன்னாடி துணிவு போனீங்கன்னா அதில் ஃபன் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும் ஃபன்னு, அவ்வளோவா ஃபன் இருக்காது. ஆனால் மாசு அது கதை அப்படின்ற மாதிரி போயிடும். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பழைய அஜித்தை வந்து இந்த படத்தில் தான் மூலியமாக தான் பார்க்க முடியும். பழைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி பண்ணிவிட்டு மாசும் இருக்கும், ஒரு காமெடியும் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. பழைய படத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ மேட்ச் ஆகுது. சும்மா எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சிட முடியாது யாரும். ரெஃபரன்ஸு எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகுது இந்த படத்துக்கு. அந்த டைமில் இந்த ரெஃபரன்ஸ் வச்சது கரெக்டாக இருக்குது. ஆதிக்கு பச்சையாக தெரிஞ்சிருக்கு, இதுக்கு இந்த சீனுக்கு இந்த இது வச்சா தான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணி ஜிவி பிரகாஷை கூப்பிட்டு, மாமே நீ மியூசிக்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷிட்ட கூப்பிட்டு, ஜிவி பிரகாஷ் அங்கே பழைய பாட்டு எடுத்து அவரோட பாட்டை எடுத்து எல்லா பாட்டும் எடுத்து சும்மா டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாரு. ஸ்பீக்கர்லாம் வந்து அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு கேட்குது. ஆனால் அந்த சீனுக்குலாம் அந்த சவுண்டு தான் நல்லா இருக்குது. சவுண்டு ஹெவியாக இருந்தால் தான் நல்லா இருக்குது. அந்த சீனுக்குலாம் பில்டப் இருக்குது. படத்தில் பில்டப் ஏகப்பட்ட பில்டப் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சில படம்லாம் பார்த்தீங்கன்னா பில்டப் இருந்தால் என்னடா பில்டப் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு பில்டப் இருக்கிறதுனால தான் இன்னும் நல்லா இருக்குது. படமே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சுனிலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் என்னன்னா கடைசியில் வந்து பட்டிஸ்டா பாம்லாம் போடுறாரு டமால்னு. நம்ம புஷ்பா படத்தில் நடித்த சுனில் ஒரு ஜெயில் ஃபைட் சீன் இருக்குது. அங்கே வந்து என்னன்னா அங்கே இருக்கிற கைதியெல்லாம் போட்டு பட்டிஸ்டா பாம்லாம் கடைசியில் போடுவார். நல்லா செதுட்டேன் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி படம்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் படம் இப்போலாம் வரதில்லை. நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகணும், அந்த மாதிரி படம் தான் வேணும். இந்த மாதிரி படம் தான் அது. ஆக்சுவலாக நம்ம கதை அதெல்லாம் செகண்டரி. நம்ம யார் கதை நல்லா இருக்கா இல்லை வந்து எமோஷன் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. நம்ம போகிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் சினிமாவுக்கு போகிறோம். நம்ம அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு 100% நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஆவீங்க. நீங்களும் கண்டிப்பாக போங்க. நீங்கள் போனீங்கன்னா இந்த பெரிய பெரிய தேட்டர்லாம் போகிறீங்க, அங்கே போயிட்டீங்கன்னா ப்ரோ இல்லை ப்ரோ நாங்கள் கத்த மாட்டோம், சாரி ப்ரோ நாங்கள் டீசென்ட்டு அப்படின்னு இருப்பாங்க. போனீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் தேட்டர் இருக்கும் எங்கேயாவது, அங்கே போங்க. அங்கே போய் கத்தி விசில் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் தான் பார்க்கணும். இது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம். நீங்கள் தேட்டரில் தான் பார்த்தாகணும். சும்மா நீங்கள் போயிட்டு அப்படியே நல்லா ஒரு பாஷான ஒரு தேட்டர் இப்படியே சாஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் கொஞ்சம் கொடுங்க, இல்லை நாங்கள் கத்த மாட்டோம், என்ட்ரி சீனா ஓகே ஃபைன் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி படம்லாம் அந்த மாதிரி தேட்டர்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க. படத்தை பார்க்காதீங்க. கண்டிப்பாக இதை படத்தை லோக்கல் தேட்டரில் நல்லா அங்கே கத்தி அப்படியே ஃபேன்ஸ்லாம் இருக்கிற அந்த மாதிரி தேட்டராக போய் பாருங்கள். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த புலி சாங்கு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, அந்த படத்தை பார்த்து கேட்டுட்டிங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே ஓடினே இருக்கும். நீங்கள் அந்த பாட்டு கேட்கணும்னு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் காலெலாம் அப்படியே ஆடிட்டுருக்கோம். சும்மா அந்த படம் நீங்கள் நார்மலாக பாட்டு கேட்டாலும் அந்த கால் அப்படியே ஆடிட்டுருக்கோம். இப்படி ஏதோ பண்ண தோணும். யார்கி வர பிளேஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த சீன்லாம் அப்படியே பிச்சுக்குச்சு. தேட்டரே ஆடுறானுங்க ஃபைட்டுக்கு ஆடி. ஐயோ என்னத்த சொல்கிறது. செகண்ட் ஹாஃபில் இன்னொரு சீன் சொல்லி ஆகணும். மலேசியாவே அவரு தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் எங்கெங்க தரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா ஒரு அதர் தென் இந்தியன் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீனு ஐயோ எம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னா ஏகே ஒரு கேங்ஸ்டரு, அந்த கேங்ஸ்டர் வந்து கொரியன் கேங்ஸ்டரோட ஒருத்தர் கனெக்ட் ஆவார். அங்கேருந்து போயிட்டு நியூயார்க்கில் ஒரு கேங்ஸ்டரோட கனெக்ட் ஆவார். நியூயார்க்கு போயிட்டு அப்படியே வந்து ஸ்பெயினுக்கு வந்து அங்கே ஒருத்தரோட கனெக்ட் ஆவார். இவங்க 4 பேர் அனிமேஷன்லாம் நடக்கும். அப்படியே காட்ட மாட்டாங்க, அனிமேஷனில் தான் காட்டுவாங்க. ஆனால் அந்த சீனுலாம் செம பிளாஸ்ட் தேட்டரு. செம கத்துறானுங்க. இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லையா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எல்லாரும். என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக இருந்தது படம்.
நீங்கள் போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டே ஆகாது. நல்ல தேட்டராக பார்த்து போங்க. சவுண்டு டம்முன்னு தான் இருக்கும். அந்த டம்மை நீங்கள் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சோம். போயிட்டு நீங்கள் வெளியே வந்தால் புள்ளியில் தான் சுற்றிட்டு இருப்பீங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டு புள்ளியாகவே போயிட்டுருப்பீங்க. நீங்கள் லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன லுக்குங்கப்பா. கிளைமேக்ஸில் அந்த ரெட் ட்ராகன்ட்டு அப்படியே அந்த ஒரு கார் வரும், அப்படியே பொறுமையாக வரும். கார் வந்து கார்லேருந்து இறங்கி அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி மியூசிக்கு அப்பா. அனிருத் வந்து ரெடியா மாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் டப்பா ஒரு ரேப் வரும். ஐயோ அந்த சீன்லாம் எல்லாம் செம கற்றுறானுங்க. உண்மையாக நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா தண்ணி பாட்டிலு விக்ஸு அப்புறம் தைலம்லாம் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க கழுத்தில் தடவுறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கற்றணும்னு தோணும். கத்தி தான் வருவீங்க நீங்கள். சில சீன், நிறைய சீன் இருக்குது. நிமிஷம் ஒரு சீன் ஏதாவது வந்துனே இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கானுங்கடா, நமக்கு போர் அடிக்க மாதிரி அப்படின்ற மாதிரி தான் தோணும். என் கிரெடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என் கிரெடிட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேட்டரை விட்டு யாரும் போகல. எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. என் கிரெடிட் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு கை தட்டிட்டு போகிறானுங்க. இந்த மாதிரி நம்ம தமிழில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி அதாவது என் கிரெடிட்ஸ் வரைக்கும் இருந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக ஜாலியாக நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம நல்லா பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு நல்ல படத்தை கொடுத்தாங்க. ஜாலியாக இருந்தது. ஜாலியாக வெளியே வந்துட்டோன்ற மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு படம் எப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி அவங்கள ஷேர் மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் வீடியோ. பாய். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.